நீதியும் நியாயமும் தான் சிங்காசனத்தோட ஆதாரம். இன்னைக்கு 2026 வருஷத்தில் நடக்க போகிற எலெக்ஷனுக்கான முன்னோட்டம் ட்ரையல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. 5 முனை போட்டியாக இருக்கலாம், 6 முனை போட்டியாக இருக்கலாம், 7 முனையோ 70 முனை போட்டியாக கூட இருக்கட்டும். நீதியும் நியாயமும் தான் சிங்காசனத்துக்கான ஆதாரம். ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இன்றைக்கு ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு குற்றம் சொல்லிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மீடியாக்கள் மிகைப்படுத்துதா என்னன்னு தெரியல. ஆனால் பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவர் நியாயம் தீர்த்து கொள்வதற்கோ ஜட்ஜ் பண்ணுவதற்கோ தீர்ப்பு எழுதுவதற்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தகுதியும் கிடையாது. எல்லார்கிட்டையும் மடியில் கணம் இருக்கு. மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இல்லை. நாங்கள் நல்லவங்கன்னு யாருமே நிரூபிக்க தேவையில்லை. சத்தம் போட அவசியம் இல்லை. கூப்பாடு போட வேண்டிய தேவையில்லை. நீதியும் நியாயமும் உங்களிடத்தில் இருந்தால் அதுவே சிங்காசனத்துக்கு ஆதாரமாக அமையும். நான் விசுவாசிக்கிறேன், தமிழ்நாட்டோடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியது அநேக எஸ்தர்களுடைய முழங்கால்களும் தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபம் மட்டும்தான். ஸோ தயவுசெய்து இந்த ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பாக நின்று கொண்டு குரல் கொடுப்பதோ எதுவுமே வேண்டாம். இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுது வெட்டையில் முன்னாடி வர்றதும் ஒன்று தான், பின்னாடி வர்றதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி தாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் பெண்கள் போய் அரசியல்வாதிகள் தலைவர்கள் வீட்டில் பெண்கள் காமராஜருடைய அம்மா களை பிடுங்கின மாதிரி நாற்று நட்ட மாதிரி வேலை செஞ்சு தான் பிழைக்கிறாங்கன்னா சொல்லுங்கள், அந்த கட்சிக்கு தைரியமாக நான் ஓட்டு போடுங்கன்னு நம்ம என்ன செய்யலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல்லார்கிட்டையும் தப்பு இருக்குது. கர்த்தருடைய பார்வையில் யாரும் சுத்தமானவங்க கிடையாது. நம்ம ஜபிக்க வேண்டியது, தேவரீர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. நீதியும் நியாயமும் யாரிடத்துல அதிகமாக காணப்படுதோ, யார் எல்லாரை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்களோ, யாரால தமிழகத்துக்கு ஒரு நன்மை நடக்கும்னு நம்ம நம்புகிறோமோ, கடவுள் அந்த காரியத்தை தீர்மானிக்கட்டும். அவர் தீர்மானிக்கட்டும். அவருடைய சித்தம் நடக்கட்டும். நம்ம எந்த கட்சிக்கும் சார்பாக நம்ம நிற்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் ஒரு அளவுக்காவது கடைபிடிக்கிற மக்கள் இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க. அவருக்கு சித்தமானவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஸோ இதில் மனிதர்கள் நிர்ணயிக்க ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சார் மகா பாபிலோன் நான் கட்டியிருக்கிறேன். பாபிலோனிய சாம்ராஜ்யம் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். கிரேக்கு சாம்ராஜ்யத்தின் தலைவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் அதை நிலைநிறுத்தினவரும் அதை தூக்கி எறிந்தவரும் கர்த்தர். அந்த பதவியை அவங்களுக்கு கொடுத்தவரும் அவர் தான். அந்த ஸ்தானத்திலிருந்து பிடுங்கினவரும் அவர் தான். ஸோ ஒருத்தரை தள்ளி ஒருத்தரை கொண்டு வரார், ஒருத்தரை தள்ளி ஒருத்தரை கொண்டு வரார். சவுலை தூக்கிவிட்டு அதற்கு தகுதியானவனாய் சவுல் காணப்படாத போது கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை எழுப்பினார். ஸோ இதில் நம்ம தீர்மானிக்க என்னங்க இருக்குது? கடவுள் தீர்ப்பு தான், மக்கள் தீர்ப்பு தான். மக்களுடைய இருதயத்தில் கடவுள் என்ன செய்ய போகிறாரோ அதுதான் நடக்க போகுது. ஸோ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த தேசம் நலமாக இருக்கணும், இந்த நாடு நலமாக இருக்கணும், ஆட்சியாளர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க பயணங்கள் சிறப்பாக இருக்கணும், அவங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும். அவங்களுடைய சுகநலனுக்காக ஜெபிக்கணும், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கணும். ஆனால் நம்ம ஒரு காரியம், யாரை முதல்வராக ஆக்கணுமோ, யாரை பிரதமராக கண்டினியூ பண்ணணுமோ அது அவருடைய கைகள் இருக்குது. ராஜாக்களுடைய இருதயம் நீர்க்கால்கள் போல இருக்குது அவருடைய கைகளில். அவருக்கு சித்தமானபடி அவர் திருப்புவாருங்க. யாரா இருந்தா என்ன, ஆண்டவர் திருப்புறதுக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாலே போதுமானது. ஸோ நியாயமும் நீதி எங்கே இருக்குது அதை பாருங்கள். மக்கள் கண்மூடித்தனமாக யாரையுமே தயவு செய்து உணர்ச்சி வசப்பட்டு பின்பற்றாதீங்க. அது ஆவிக்குரிய தலைவர்களானாலும் சரி, அவங்க நாடாளுகிற தலைவர்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம தலைவர்களை பின்பற்றும் போது கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. நம்ம ரசிகர் கூட்டமாக மாறிடக்கூடாது. நம்ம சுய மரியாதையோடு சுய சிந்தையோடு கூட வாக்களிக்கணும். இப்போ இருந்தே நம்ம இதுக்காக ஜெபிப்போம். நாங்கள்லாம் அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். கூட்டமாக குழுவாக எப்போல்லாம் ஒன்று சேரோமோ இந்த தேசத்தின் எலெக்ஷனுக்காக கடந்த 2-3 வருடங்களாக கூட நாங்கள் ஜெபித்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய நாட்கள் ஜனங்களுக்கு இந்த ஆறை தூக்கி நிறுத்தினால், உயரத்தில் வைத்தால் ஜனங்களுக்கு நன்மை ஏற்படும்னு கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ அவரையே நம்ம ஏற்றுக்கொள்வோம். வீணான வாக்குவாதங்களை ஊழியர்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தேசத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியது நம்முடைய முழங்கால்கள், நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய ஐக்கியம். தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் ஒருமனப்பட்டோம்னா இந்த தேசத்துக்கு அது சுபிட்சம்.
நம்ம கிட்டதான் இருந்து தேசத்தோட ஆசீர்வாதமே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய முழங்காலிலும் ஐக்கியத்திலும் இருந்தால் உருவாகுது. அதை முதல்ல மறக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஜெபமும் நம்முடைய ஐக்கியமும் ஒற்றுமையும் ஒன்றுபடுதலும் ரொம்ப அதிகமாக இந்த நாட்களில் தேவை. ஸோ இங்கே எல்லாம் சரியாக இருந்தால் தேசத்திலும் எல்லாம் சரியாக நடக்கும். தேசத்திலும் எல்லாம் சரியாக நடக்கும். இதை மனதில் வச்சு கூடுமானவரை நம்மால் முடிந்தவரை மற்றவர்களோடு சமாதானமாய் இணக்கமாய் கரம் கோர்த்து நிற்போம். அது நமக்கு நல்லது. கிறிஸ்டானிட்டியை காப்பாற்றணும், கிறிஸ்தவ மக்களுடைய காரியங்களை காப்பாற்றணும்னா நமக்குள்ள ஒற்றுமை வரணும். ஒன்றுபட்டால் தான் நமக்கு உண்டு வாழும். நீதியும் நியாயமும் யாரிடத்தில் உண்டோ அவங்களுக்கு தான் சிங்காசனம். அல்லேலூயா. ஸோ இந்த உட்காந்து புறணி பேசுறது, கமெண்ட்டில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றது, நாங்கள் யாருக்கோ போடுவோம், பூத்தில் கூட மறைச்சி தான் போடுறோம். அதெல்லாம் நம்ம யாருக்கு ஆதரவுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் யார்கிட்ட நீதியும் நியாயமும் ஒரு அளவுக்காச்சு இருக்குதோ அவங்க ஜெயிப்பாங்க. இங்கே இன்னாரை காட்டி இன்னார் சொல்கிறதுக்கோ இன்னாரை காட்டி இன்னார் சொல்கிறதுக்கோ எந்த இதுவும் தகுதியும் யாருக்கும் இல்லை. நம்மக்கிட்ட தப்பு இல்லைன்னா மற்றவங்கள விரல் நீட்டலாம், மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணலாம். எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்குது. அன்றைய தலைவர்கள் போல் அல்ல, இன்னைக்கு எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய கோடு சின்ன கோடு பக்கத்தில் வரைஞ்சிட்டாக்க இந்த கோடு சின்னதாயிருமா? ஒரு சின்ன ஒரு கோடு வரைகிறோம், அதை சின்னதாக்கணும். அதை அழிக்காமல் எப்படி சின்னதாக்குறது? பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் இது சின்ன கோடாயிடும். அப்படிதான் இன்னைக்கு மற்றவங்க தான் செய்கிற தப்பை சின்னதாக்குறதுக்காக பக்கத்தில் ஒரு பெரிய கோடை வரைஞ்சி தான் பார்க்குறாங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, முயற்சிக்கிறாங்க. நல்லது, ஆரோக்கியமான போட்டிங்கிறது நல்லது. எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த உரிமை இருக்குது. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. வாயில் வந்ததையெல்லாம் பேசுறது கூட உரிமை இருக்குது. பேசுகிறாங்க கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு விஷனோடு ஜபத்தோடு காத்திருப்போம். சரிங்களா? கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றாதீங்க தயவுசெய்து. இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா? இல்லைங்க. யாரும் இன்னைக்கு காந்தியும் அல்ல, யாரும் இன்னைக்கு காமராஜரும் அல்ல. எல்லார்கிட்டையும் அவங்கவுங்களுக்கு தகுந்த பிரச்சனை இருக்குது. ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அடிப்படை தேவை, அவசியமான தேவை, அது மட்டும் எனக்கு போதும், மீதி எல்லாம் நான் நாட்டுக்காக மக்களுக்காக கொடுக்குறேன்னு ஒருத்தர் முன் வரட்டு, கை கூப்பி வணங்குவோம். இப்படி ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களேன்னு கை கூப்பி வணக்கும். அப்படி யாரையா சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அவசிய தேவைக்கு தவிர மீது எல்லாத்தையும் நான் நாட்டு மக்களுக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தரை சொல்லுங்கள். கடந்த ஆட்சியில் கடந்த நாட்களில் எவ்வளோ தலைவர்கள் எழுப்புனாங்க, எவ்வளோ பேர் ஆண்டாங்க. எல்லாரும் ஒரு நாள் நித்தியத்துக்கு மகிமைக்கு இல்லை, எப்படியோ அவங்க செய்த நியாயத்தின்படி தேவன் அவங்கள நடத்தி இருக்கிறார். யாரும் எதையும் எடுத்துகிட்டு போனாங்களா? இல்லையே. யாரையும் எதையும் கொண்டு போக முடியாது. ஏன் இந்த அறிவு இல்லை? எவ்வளோ சேர்த்தாலும் அதை நீங்கள் கொண்டு போக முடியுமா? உங்கள் சந்ததிக்கு வச்சுட்டு போனோன்னா உங்கள் சந்ததி எல்லாமே அப்படியே ஆசீர்வாதமாகவே வாழ்ந்துருவாங்களா? இல்லைங்க. வீடியும் ஆஸ்தியும் தான் பிதாக்கள் வைக்க முடியும். மற்றபடி அவங்க நல்லா வாழ்கிறதும் வாழாததும் கடவுளே கையில் இருக்குது. ஸோ பயத்தோடு பக்தியோடு நீதியோடு நியாயத்தோடு சிங்காசனத்தை அமைக்கிறவங்கள பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக இதுக்காக பயங்கரமாக ஜெபம் பண்ணுவோம். முடிந்தால் உபவாசித்து ஜபிப்போம். ஜபிக்க விரும்புகிறவங்க, எங்களோடு இணைந்து ஜபிக்கின்றவங்க நீங்கள் வரலாம். தாராளமாக எங்களுடைய குழு ஜப நேரங்கள் எங்களோடு கலந்து கொள்ளலாம். கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் இந்த தேசத்தின் எலெக்ஷன் டைமில் ஆண்டவர் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கட்டும். பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாத ஒரு பாதுகாப்பை கொடுக்கட்டும். ஒருவருக்கொருவர் ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம். அந்த மாதிரி அது தப்பு இல்லை. நம்ம செய்த நன்மைகளை சொல்லலாம். நாங்கள் என்னென்னதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், பேசலாம். அதுக்கு உரிமை இருக்குது. பட் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி குற்றஞ்சாட்டிக்கிட்டு இது நல்லா இல்லை. ஸோ நம்மளும் அது கூட சேர்ந்து தாளடிச்சிக்கிட்டு போக வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம வேலை ஜெபிக்கிறது. கர்த்தர் இந்த நாட்டை ஆசீர்வதிக்கட்டும். தமிழ்நாட்டை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். இயேசுப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல சுயநலம் இல்லாத ஆண்டவருக்காக மட்டும் வாழக்கூடிய தலைவர்கள், நல்ல நீதி நியாயத்தை மக்களுக்கு செய்யக்கூடியவங்க, மனசாட்சியோடு பணிபுரிகிறவங்க இந்த நாட்டுக்கு வரட்டும்.